கரூர் சம்பவத்திற்கு பிறகு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஆதவ் அர்ஜுனாவின் டீம் தமிழகம் முழுவதும் ரகசிய சர்வே எடுத்துள்ளனர். இந்த சர்வே முடிவில் தமிழகத்தில் இன்று தேர்தல் நடந்தால் சுமார் 27% பேர் தாவேகாவிற்கு வாக்களிக்க தயாராக இருப்பதாக முடிவுகள் வந்துள்ளன. இதை மேடையிலேயே அக்கட்சியின் ஆதவ் அர்ஜுனா உடைத்து பேசிவிட்டார். குறிப்பாக கொங்கு மற்றும் தென் தமிழகத்திலும் விஜய் நினைத்ததை விட கணிசமான வாக்குகள் தாவேகாவை நோக்கி வருவதை கண்டறிந்துள்ளனர். அந்த பகுதிகளில் இருக்கும் மகளிர் வாக்குகள் என்பது விஜயை நோக்கி வருகிறது. இந்த வாக்குகள் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் என்ற கொங்கு பகுதியில்தான் இந்த துர்சம்பவம் நடந்தது. அதுவே விஜய்க்கு தற்போது பாசிட்டிவாக மாறத் தொடங்கியுள்ளது. இந்த விஷயங்களை நன்றாக உள்வாங்கிய விஜய் இனி யாருடைய தயவும் தேவையின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாக களமிறங்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கும் சூழ்நிலையில் 27% வாக்குகள் நமக்கு கிடைக்கின்றன. இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் ஸ்டாலின் ஆட்சி மீதான அதிருப்தி என்பது கூர்மை பெறும். அந்த வாக்குகளை இன்னும் அதிகமாக நம்மால் அறுவடை செய்ய முடியும் எனவும் அவருக்கு நம்பிக்கை பிறந்துள்ளது. தீவிரமான 3 முனை போட்டி இருக்கும் போது 30% வாக்குகளை பெற்றாலே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஆகவே இத்தனை காரணிகளும் சேர்த்து விஜயை இன்னும் உற்சாகப்படுத்தியுள்ளன.